ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு மூக்கடலை குருமா தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். சென்னா குருமா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா நம்ம வதக்கி அதை அரைச்சி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக பூரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. இப்போ பாருங்கள், நான் நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இந்த கொண்டக்கடலையை எடுத்து வெள்ளை சுண்டல் இதை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி கையால் எடுத்து நம்ம இந்த மாதிரி நசுக்குனா 2ஆக உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு சாஃப்டாக இது ஊறிடுச்சுன்னா நல்லா வெந்துடும். ஸோ 2 விசில்லையே நம்மளுக்கு நல்லா மலர்ந்து வெந்து கொடுக்கும் இது. ஸோ அதனால் நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த தண்ணி கூடவே சேர்த்து, நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நைட்டு ஊற வச்ச தண்ணியோடவே நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதை ஒரு 2 விசில் வச்சு வேக விட்டு நம்ம அதை தண்ணி மட்டும் நம்ம குழம்புலேயே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வேகிறதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயி அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல, வெறும் மசாலா வதக்க தான் போகிறோம். அதனால் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கலரி கொடுங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/4 கப்பு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கட் பண்ண தேங்காய் துண்டு எல்லாத்தையுமே அதிலே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மிளகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதில் இருக்கிற காரம் தான். இது கூடவே ஒரு சின்னதாக 2 தக்காளி, 2 வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அரைக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இது நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா அரைங்க, இல்லைன்னா கை உங்களுக்கு சுடும், ஜார் பிடிக்க முடியாது. அதனால தான் ஆற வச்சு அரைக்க சொல்கிறேன். ஸோ இது நல்லா அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே பாருங்கள் 2 விசில் இந்த மூக்கடலை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சென்னா சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை அந்த ஜாரில் நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா மசாலா, அது கூடவே கொஞ்சோண்டு ஊற்றி அரைச்சிட்டு மீதியை குழம்புல ஊற்றிடலாம். இப்போது மசாலா வதக்கின அதே கடாயை எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு போட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும், டார்க் ப்ரௌன் வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது 1/4 ஸ்பூனு
மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன உப்பு இருக்கோ நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ கல் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் மஞ்சள் பொடி நல்லா பச்சை வாசனை, அந்த மஞ்சள் பொடி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே அதிலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியும் இது கூடவே சேர்த்துடலாம். அந்த ஜாரில் நல்லா ஊற்றிட்டு அலசி ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதிலே ஊற்றினோன்னா எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போது தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ குருமாக்கு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த இந்த சென்னா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சிடுறேன், பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க, அதனால் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீதி எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனு. ஸோ இந்த ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கடைசியாக இந்த மாதிரி போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கூடுதல் டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குறேன். ஸோ இப்போது அது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகணும், அந்த மசாலா வாசனை, இல்லைன்னா அப்படியே தெரியும். ஸோ இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் செய்யலைன்னு சொல்லிட்டேன், கொத்தமல்லி நான் ஆட் பண்ணலை. ஸோ இப்போது சூப்பரான ஒரு சென்னா குருமா ரெடி ஆகிடுச்சி. மசாலா வச்சு நம்ம செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வந்ததுன்ட்டு. அதுக்கப்புறமா இப்போது நம்ம சாதம் அடுப்பில் தட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நல்லா சுட சுட ஒரு சாதத்தை வச்சு அந்த சாதத்து கூட இந்த குழம்பு ஊற்றி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். பூரி சப்பாத்திக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு அள்ளும். ஸோ இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.